ஏமாற்றி திருமணம் செய்து கட்சியினருக்கு இரையாக்க முயற்சித்ததாக கல்லூரி மாணவி கொடுத்த புகாரின் பேரில் திமுக பிரமுகர் தெய்வச்செயல் மீது அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சுதாகர். சுதாகர், வணக்கம். கல்லூரி மாணவி அளித்த புகாரில் திமுக பிரமுகர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் மேடம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பஸ்திபுத்தூரை சேர்ந்தவர் பலராமன் பவானி தம்பதியினர். இவர்களது மகள் 20 வயது மகள். இவர் கல்லூரி மாணவி. இவர் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் இவரை அரக்கோணம் அடுத்த காவனூர் பகுதியை சேர்ந்த தெய்வ செயல் என்பவர், இவர் திமுகவில் இளைஞர் அணி துணை செயலாளர், அரக்கோணம் கிழக்கு ஒன்றிய இளைஞர் அணி துணை செயலாளராக இருந்து வருகின்றார். இவர் இப்பெண்ணை மிரட்டி வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்று கடந்த ஜனவரி 31ஆம் தேதி திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து இவருடன் வசித்து வந்ததாகவும், இவர் தன்னுடைய திமுக கட்சி பிரமுகர்களுக்கு இவரை இணங்கி போக சொன்னதாகவும் கூறப்படுகிறது. இதை மறுத்ததை அடுத்து இவரை துன்புறுத்தி அடித்து காயப்படுத்தியுள்ளார். இதனை அடுத்து கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி அந்த மாணவி விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அப்பொழுது அவரை அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்து முதலுதவி அளிக்கப்பட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் முதல் சிகிச்சைக்கு சேர்த்தனர். இது குறித்து போலீசார் எவ்வித வழக்கம் பதிவு செய்யாமல் இருந்த நிலையில் கல்லூரி மாணவி கடந்த சில தினங்களுக்கு முன் அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இப்புகாரில் தன்னை திமுக பிரமுக தெய்வ செயல் ஏமாற்றி தன்னை திருமணம் செய்து கொண்டதாக கூறி புகார் அளித்திருந்தார். இப்புகாரின் பேரில் அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தெய்வ செயலை தேடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி சுதாகர், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.